we are getting into smartphone vision syndrome சொல்லுவோம், கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம். அந்த ட்ரை ஐஸ், அதுவும் சம்மரில் இந்த ட்ரை ஐஸ், உலர்ந்த கண்கள், வறண்ட கண்கள் சொல்லுவோம். அந்த இஷ்யூ வர்றது ரொம்ப காமன். அந்த 20 செகண்ட்ஸ் பிரேக்கில் ஒரு 20 ஃபீட் தூரத்தில் இருக்கிற ஏதோ ட்ரீ இல்லை ஒரு டாக் ஏதோ ஒன்று பார்த்து நம்ம அந்த 20 செகண்ட்ஸ் வந்து கண்ணை மூடி மூடி திறந்தா அந்த ஃப்ரெஷ் ஆகிடும். இந்த 20-20-20 இந்த ரூல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அன்டில் 2 இயர்ஸ், 2 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே காட்டக்கூடாதுன்னு. பட் we are not following that. எல்லா குழந்தைங்களுமே இப்போ பார்க்குறாங்க. அண்ட் 2 to ஒரு 18 இயர்ஸ் வரைக்குமே ஒரு 2 hours ஸ்க்ரீன் டைம் தான் இட் இஸ் ஐடியல். பட் அது முடியவே முடியாது. தாரா, விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். கண்ணில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த கண் மருத்துவர் டாக்டர் எஸ் வித்யா அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ சம்மர் வரப்போகுது கூடிய விரைவில். ஸோ கண்களுக்கு வந்துட்டு சம்மர்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னலாம் வந்துட்டு இருக்கும் மேம்? இந்த சம்மர் டைம்ல நம்ம கண்களை எப்படி பாதுகாக்கணும்? நம்ம இன்னைக்கு ஒரு தீம் எடுத்துக்கலாம், லவ் யுவர் ஐஸ். நம்ம கண்களால் தான் பார்க்குறோம், படிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அந்த கண்கள் மேலே நம்ம அன்பும் அக்கறையும் செலுத்துறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து இது வேர்ல்டு சைட் டேயோட தீம். இந்த தீமை இன்னைக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிஜிட்டல் எரால இருக்கோம். நீங்கள் சொல்ல மாதிரி சம்மரில் கோவிட் வந்ததுக்கப்புறமா எல்லார் கையிலேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு மொபைல் ஃபோன், ஒரு ஐபேட், கம்ப்யூட்டர், லேப்டாப், ஏதோ ஒரு டிஜிட்டல் கேட்ஜெட்ஸை எல்லாருமே ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, we are getting into smartphone vision syndrome சொல்லுவோம், கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம். அந்த ட்ரை ஐஸ், அதுவும் சம்மரில் இந்த ட்ரை ஐஸ், உலர்ந்த கண்கள், வறண்ட கண்கள் சொல்லுவோம். அந்த இஷ்யூ வர்றது ரொம்ப காமன். என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து நார்மலாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மள மீறி அந்த பிளிங்கிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 மினிட்க்கு நம்ம ஒரு 12 to 15 டைம்ஸ் வந்து பிளிங்க் பண்ணிகிட்டே இருப்போம் நம்மள மீறி. அது நடக்கிறதுனால நம்ம அந்த டியர் ஃபில்ம் செக்ரீஷன் வந்து அந்த கார்னியாவை வெட்டாகவே வச்சுருக்கோம். எவ்ரி டைம் நம்ம பிளிங்க் பண்ணும்போது அந்த கண்ணீர் படலம் வந்து அந்த டியர் ஃபில்ம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் ஆகிடும். இதே நீங்கள் ஒரு குழந்தைங்க அந்த வீடியோ கேம்ஸ் விளையாடும்போது இஃப் யூ லுக் அந்த சைட் வழியாக அவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப க்யூரியஸாக they'll be get so curious அந்த வீடியோ கேமில். ஸோ அவங்க பிளிங்க் பண்ணவே மறந்து போயிடுவாங்க. ஸோ வித்தவுட் பிளிங்கிங் என்ன ஆகும்னா தட் ட்ரை ஐஸ் ஹேப்பன்ஸ். அந்த டியர் ஃபில்ம் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அந்த ட்ரை ஐஸ் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட் டிப், அந்த சம்மருக்கு இல்லை நார்மலாக எப்பயுமே இதை ஃபாலோ பண்ணலாம். இஃப் யூ சி அந்த கம்ப்யூட்டர், லேப்டாப் ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ஒரு தடவை 20-20-20 இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 20-20-20 எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து பிரேக் எடுக்கணும். அந்த 20 செகண்ட்ஸ் பிரேக்கில் ஒரு 20 ஃபீட் தூரத்தில் இருக்கிற ஏதோ ட்ரீ இல்லை ஒரு டாக் ஏதோ ஒன்று பார்த்து நம்ம அந்த 20 செகண்ட்ஸ் வந்து கண்ணை மூடி மூடி திறந்தா அந்த ஃப்ரெஷ் ஆகிடும். இந்த 20-20-20 இந்த ரூல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து ஹோம் ரெமெடிஸ் என்ன பண்ணலான்னா, அந்த ட்ரை ஐஸ் வராமல் இருக்கிறதுக்கு தட் ஹார்ட் ஃபர்மெண்டேஷன். அந்த ஹார்ட் ஃபர்மெண்டேஷன்னா லைக் நார்மல் நல்லா க்ளீனான ஹேண்ட் கர்ச்சீஃபை ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு யூ கேன் கீப் இட் ஓவர் தி ஐஸ். இது ஹார்ட் ஃபர்மெண்டேஷன் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் என்ன பண்ணோன்னா, அவுட்டோர் கேம்ஸ் ஒரு 1 or 2 hours வந்து ஈவன் இன் சம்மர் ஈவினிங்க்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு 1 or 2 hours அவே ஃப்ரம் அந்த மொபைல் ஃபோன், நியர் விஷன் திங்ஸ். ஏன்னா அந்த அக்காமடேட்டிவ் ஸ்பேசம்லேயே இருக்கும் நம்ம நியர் விஷன் கேம்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது. அண்டு நீங்கள் கேட்ட மாதிரி சம்மரில் அடிக்வேட் ஹைட்ரேஷன், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். த்ரூ அவுட் தி டே வந்து ஒரு 2 to 3 liters வாட்டர், இந்த அடிக்வேட் ஹைட்ரேஷனை வி ஹாவ் டு என்ஷூர். இதெல்லாம் ஹோம் ரெமெடிஸ். அப்புறம் வந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டோன்னா, ஐ பொறுத்த வரைக்குமே சீ ஃபுட், தட் கடல் மீன்கள் சொல்லல, அது வந்து வாரத்தில் ஒரு 2 times அது எடுத்துக்கிறது நல்லது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம். அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி அந்த ட்ரை ஐஸ் வராமல் இருக்கிறதுக்கும் நல்லது, இந்த ரெட்டினா டீஜெனரேஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேரட், கண்ணுனாலே தெரியும் கேரட் இருக்குது. தட் கேரட் அந்த கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறோ அந்தளவு நல்லது. ஏன்னா அந்த கலர்டு அந்த பிக்மெண்ட்ஸில் தான் வி கெட் அந்த பீட்டா கரோட்டின், அந்த விட்டமின் ஏ இருக்கும்.
அந்த விட்டமின் ஏ தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ரெட்டினா, கார்னியா, என்டையர் ஐ ஹெல்த்துக்கே. கேரட், பப்பாயா, டொமேட்டோ, பைனாப்பிள், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் எக்கு உங்களுக்கு தெரியும், இப்போல்லாம் ஹை ப்ரோட்டீன் டயட் பற்றி தான் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எக்கு வந்து இட் ஹேஸ் லூட்டின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அந்த எக்கில். அந்த லூட்டின் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் அந்த ப்ரீமெச்சூர், இப்போல்லாம் யங் ஏஜ்லேயே கேட்ராக்ட் வந்துடுது. இந்த கேட்ராக்ட் ப்ரிவென்ஷனுக்கும் நல்லது, அந்த ரெட்டினா டீஜெனரேஷன், அந்த விழித்திரை தேய்மானம் வராமல் தடுக்கிறதுக்கும் நல்லது. ஸோ டேக் அந்த மில்க், எக்கு இதெல்லாம். அப்புறம் நட்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். அண்டு சிறுதானியங்கள் அதெல்லாம் இப்போ நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் க்ரீன்ஸு, அந்த கீரை வகைகள், அந்த பசலைக்கீரை, அகத்திக்கீரை இதெல்லாம் வந்து நமக்கு பிடிக்காது. பீஸா, பர்கர் தான் பிடிக்கும். பட் எனிவே வி ஹாவ் டு டேக் ஓத், லவ் யுவர் ஐஸ்னு. அது வந்து ஃபார் தட் ரீசன் வி ஹாவ் டு டேக் இது வாட் எவர் இஸ் குட் ஃபார் தி ஐஸ். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் எடுக்கணும். மேம் இப்போ வந்துட்டு டிஜிட்டலைஸ்டாக எல்லாமே மாறினதால பெரியவங்களே வந்துட்டு எப்படி இருந்தாலும் பர் டேல ஒரு 8 hours மொபைல் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. மொபைல், லேப்டாப், கேஜெட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட் அதுவே சின்னவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு மொபைல் ஃபோன் ஏதாவது கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால அவங்களோட கண் வந்துட்டு ரொம்ப கெட்டு போகுது, அவங்களுக்கு ஐசைட் இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஸோ சின்ன பசங்க எவ்வளோ மணி நேரம் வந்துட்டு மொபைல் ஃபோன் பார்க்கலாம்? ஆக்சுவலாக அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுது அன்டில் 2 years, 2 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே காட்டக்கூடாதுன்னு. பட் we are not following that. எல்லா குழந்தைங்களுமே இப்போ பார்க்குறாங்க. அண்ட் 2 to ஒரு 18 years வரைக்குமே ஒரு 2 hours ஸ்க்ரீன் டைம் தான் இட் இஸ் ஐடியல். பட் அது முடியவே முடியாது. இப்போ எல்லா ப்ராஜெக்டும், ஸ்கூல் ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்கூலில் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன அந்த 20-20-20 அந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அண்ட் அவுட் ஆஃப் 24 hours ஒரு 2 hours வந்து நீங்கள் யூ ஹாவ் டு கோ ஃபார் வாக்கிங். குழந்தைங்கள வாக்கிங் கூப்பிட்டு போகணும், இல்லை டெரஸ் அழைச்சிட்டு போயிட்டு அந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து கண்ணை வெளியில் எடுத்து வி ஹாவ் டு லுக் அட் ரொம்ப அந்த வானத்தில் இருக்கிற அந்த ஸ்டார்ஸு, மூணு, அந்த பறவைகள், அந்த மாதிரி ட்ரீஸ் பார்க்குறது, அந்த மாதிரி தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்கணும். அந்த காலத்தில் அந்த நிலா பார்த்து சாதம் ஊட்டினாங்கல்ல, தட் இஸ் வெரி எக்ஸலண்ட் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி டிஸ்டன்ட் விஷன் பார்க்காம அந்த நியர் விஷன் ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருக்கிறதுனால ட்ரை ஐஸ் மட்டும் வரல, அதனால தான் மயோப்பியா, இந்த மைனஸ் பவர் எல்லாரும் 2050th இயரில் ஒரு 50% பாப்புலேஷன் வந்து ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டிருப்பாங்கன்னு டேட்டா சொல்லுது. தட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு லுக் அட் அந்த டிஸ்டன்ட் விஷன். அந்த தூரத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ், மூணு அதெல்லாம் பார்க்குறது லைக் போரிங்காக இருக்கும். பட் யூ ஹாவ் டு டூ. இதை விட அது பண்ணணும். அவுட் ஆஃப் 24 hours வந்து ஒரு 2 hours ஆவது பண்ணணும். That's an excellent ஒரு லாங் விஷன், ஒரு வைட் ஆங்கிள் விஷன் பார்த்தோம்னா ரொம்ப நல்லது. டிஸ்டன்ட் விஷன், அகாமடேஷன். நம்ம நியர் விஷன் பார்க்கும்போது our people will be constricted and அகாமடேஷன்லேயே இருக்கும். தட் ஹேஸ் டு அந்த தூர பார்வை பார்க்கும்போது அந்த அகாமடேட்டிவ் ஸ்பாசம்லேருந்து நம்ம கண் வெளியில் வரும். 2050 வந்து இப்படி ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மயோபியானா என்ன, அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள். மயோப்பியானா தட் இஸ் மயோப்பியா ஷார்ட் சைட்டட்னு சொல்லுவோம். தமிழில் கிட்ட பார்வைன்னு சொல்லுவோம். அதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு நியர் விஷன் நல்லா தெரியும், மொபைல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் டிஸ்டன்ட் விஷன், தூரத்தில் இருக்கிறவங்க இமேஜ் வந்து தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்னா, என்னால் பிளாக் போர்ட் படிக்க முடியல, ஈவன் டிவியில் பார்க்கும்போது சப்டைட்டில்ஸ் வருது, அவங்களால படிக்க முடியாது. அப்புறம் எதிரில் ஒரு கார் வந்ததுன்னா அந்த 2 ஹெட்லைட் தெரியும் போது அவங்க சில பேர் வந்து அது 2 பைக்காக ஒரு கார் வருதான்னு தெரியும். தட் இஸ் வெரி ப்ரோன் ஃபார் ஆக்சிடென்ட். இல்லை அந்த மாதிரி டிஸ்டன்ட் விஷன் தெரியாதவங்க டிரைவிங்லாம் பண்ணும்போது மயோப்பியாவில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஐபால் வந்து நார்மல் லென்த்தை விட எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துடும். இட் இஸ் எக்ஸ்ட்ரா க்ரோத்னு சொல்லுவோம், எலாங்கேட்டடாக வளர்ந்துடும். டிஸ்டன்ட் விஷன் பார்க்கும்பொழுது அந்த இமேஜ் வந்து ரெட்டினா மேலே விழாமல் ரெட்டினா இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி ரெட்டினா விழும். ஸோ அதனால வி கெட் பிளர்ட் இமேஜ், அந்த ஒரு மங்கலான இமேஜை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இந்த குழந்தைங்க இப்போ மயோப்பியா இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதை தவிர வந்து வர குழந்தைங்க நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போதே -4 டயாப்டர் அந்த மாதிரி ஹை மயோப்பியா, ஒரு மாதிரி மாட்ரேட் தான் 6 வரைக்கும், பட் -4 ஆரம்பிக்குது. அது வந்து இந்த மயோப்பியா ப்ரொக்ரெஷன் இன்சிடென்ட்ஸை
நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த மொபைல் அந்த நியர் கேட்ஜெட்ஸ் யூசேஜை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 hours வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டிஸ்டன்ட் விஷன் பார்க்கறது பண்ணணும். ஆனால் மயோப்பியா வந்துருச்சுன்னா நீங்கள் யூ ஹேவ் டு நார்மலாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் ஐ டெஸ்ட் மட்டும் பண்ணுறது பத்தாது. யூ ஹேவ் டு பிரிங் தி கிட் ஃபார் அ தரோ ரெட்டினா செக்கப் எல்லாம் ஐ ஹாஸ்பிட்டல். இப்போ ஐ ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆட்டோ ரிஃப்ராக்ஷனில் வி செக் அது என்ன பவர் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு, இல்லை வயதானவங்களுக்கு யாராக இருந்தாலும் பவர் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு செக்கப்பே வந்து என்சிடின்னு அந்த ஐ ப்ரெஷர் செக் பண்ணிவிடுவோம். ஏன்னா மயோபிக் பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஐ ப்ரெஷர் ப்ராப்ளம் வர்றது ரொம்ப ஹை. நம்ம உடம்புல நார்மல் பிபி இருக்குல்ல, அதில் ஹைப்பர் டென்ஷன் வருது இல்லை, அது மாதிரியே ஐயில் தனியாக ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் கிளாக்கோமா ப்ராப்ளம் வரும். ஸோ அதையும் செக் பண்ணிவிடுவோம். அது தவிர ட்ராப்ஸ் போட்டு அந்த தரோ டைலேட்டட் ரெட்டினா டெஸ்ட் பண்ணுறது முக்கியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மயோப்பியாவில் என்ன ஆகுதுன்னா ஐபால் லென்த்தண்டாக வளர்ந்துருது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருது. ஸோ அதனால அந்த ரெட்டினாங்கிறது ஒரு கிளாத் மாதிரி இருக்கும், அது வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும். இப்போ ஒரு கிளாத் ஸ்ட்ரெச் ஆனால் என்ன ஆகும், அதில் பிரேக்ஸ் வரும், அதில் பிரேக்ஸ் அந்த ஓட்டைகள் விரிசல்கள் இதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் டெஸ்ட் பண்ணிடும்போது அது ரொம்ப ஈஸி. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை, ஒரு க்ரீன் கலர் லேசர் லைட் ப்ரொஃபைலாக்டிக் ரெட்டினல் லேசர்னு பண்ணால் அந்த ஹோல் சீல் ஆகிடும். ஸோ வெறும் இந்த ஜஸ்ட்டு போய் கம்ப்யூட்டரைஸ்ட் ஐ டெஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு கிளாஸ் வாங்குறது பத்தாது. எவ்ரி டைம் யூ ஹேவ் டு பிரிங் தி கிட் ஃபார் நாட் ஓன்லி கிட், அடல்ட்ஸ் எல்லாருமே ஃபார் தரோ ரெட்டினா செக்கப் இதுவும் பார்த்துடணும். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி. நார்மல் கான்கேவ் ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டாலே தட் விஷன் வில் பி கிளியர். ஸ்பெக்டக்கிள்ஸ் எல்லாம் இப்போ என்ன வந்திருக்குன்னா மயோபிக் கண்ட்ரோல் ஸ்பெக்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இது என்னென்ன சில குழந்தைகளை நான் சொன்னேன்ல, வரும்பொழுதே -4 டயாப்டர் பவரில் வருவாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது அது -8 ஆயிடுச்சுன்னா ஸோ ஹை இல்லை, -6க்கு மேலே ஹை மயோப்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ மயோபிக் கண்ட்ரோல் கிளாஸஸ்னு வந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்பெக்டக்கிள்ஸ் போடும்பொழுது அது ஒரு 50% அந்த இன்க்ரீஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுது. தட் ரொம்ப டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இல்லாமல். அதை தவிர இப்போ கிளாஸஸ் எல்லாருக்கும் கிளாஸஸ் போடுறது பிடிக்காது. அதை தவிர ஃபீல்ட் ஆஃப் விஷன் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அந்த கிளாஸ் ஃபீல்டுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்க முடியும், அந்த பெரிஃபரல் விஷன் தெரியாது. ஸோ அதுக்கு வந்து யூ கேன் கோ ஃபார் கான்டாக்ட் லென்ஸ். கான்டாக்ட் லென்ஸ் வந்து இட் இஸ் யூ ஹாவ் டு வாஷ் ஹேண்ட்ஸை நல்லா தரோவாக வாஷ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு புட் அண்ட் நைட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி. இது ரெண்டுமே பிடிக்கலன்னா அழகாக யூ கேன் பிளான் ஃபார் தட் லாசிக் ஸ்மைல் ப்ரொசீஜர்லாம். இப்போ உங்களுக்கு கிளாஸும் போட பிடிக்கல, கான்டாக்ட் லென்ஸும் போட பிடிக்கலன்னா அழகாக யூ கேன் கோ ஃபார் பிளான் ஃபார் லாசிக் லேசர் ஸ்மைல் ப்ரொசீஜர். இந்த ஸ்மைல் ப்ரொசீஜர்னா ஐயோ பெரிய ஆப்ரேஷன் மாதிரி இருக்குமேன்னு பயப்படவே தேவையில்லை. பிகாஸ் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் கூட தேவையில்லை. வில் புட் டாபிக்கல் அனஸ்தட்டிக் ட்ராப்ஸ் தான் போடுவோம். அந்த அனஸ்தட்டிக் ட்ராப்ஸ் போட்டு கண்ணை நம்பாயிடும். நம்பானோடனே ஒரு 6 minutes அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். இட் இஸ் டன் ஆன் தி கார்னியா தான், உள்ள இன்னர் பார்ட் ஆஃப் தி ஐ போகிறது, உள்ளே போக மாட்டோம். அண்ட் ஸ்மைல்ங்கிறது எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நிறைய பண்ணுறது ஸ்மைல் தான். ஸ்மால் இன்சிஷன் டெக்னிக்னு சொல்லுவோம். இதில் ட்ரை ஐஸ் ப்ராப்ளமும் வராது. தட் அந்த ஸ்மால் இன்சிஷன்னா 2 to 4 millimeter தான். நீங்கள் அந்த ஸ்கார் கூட பெருசாக பார்க்க முடியாது. 6 minutes ஒரு ஐ ப்ரொசீஜர் முடிஞ்சிடும், அடுத்த 6 minutes அதர் ஐ முடிஞ்சிடும். ஸோ 15 minutes சில பேஷண்ட் வந்து என்ன த்ரெட்டிங் பண்ணுற டைம் தான் ஆச்சுன்னு இட் ஹேப்பன்ஸ். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ப்ரொசீஜர் ஹேப்பன்ஸ். அண்ட் 6 hours வில் கெட் ஃபுல் விஷன். அந்த முன்னாடி மாதிரி அந்த பேட் அண்ட் பேண்டேஜ் எதுவுமே கிடையாது. 6 hours வில் கெட் கிளியர் விஷன். ஒரு ஃப்ரைடே பண்ணால் ஒரு சாட்டர்டே சண்டே இதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகணும் பார்க்கலாம். எல்லாரும் பண்ணிக்கலாமான்னா அப்படி இல்லை. யூ ஹாவ் டு கம்ப்ளீட் ஒரு 18 years கம்ப்ளீட் ஆகி 19 years தான் ஆயிருக்கணும். எதனாலன்னா 18 years வரைக்கும் நம்ம க்ரோத் ஹைட்டில் வளர்ந்துட்டே இருப்போம் எல்லாருமே. அப்போ 18 years வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஐபாலும் லென்த்தில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும், லென்த்தன் ஆகிட்டே போகும். ஸோ அந்த ரிஃப்ராக்ஷன் வந்து ஸ்டேபிள் ஆகணும். நான் முன்னாடி சொன்னேன்ல 4 வந்து 8 ஆயிடுச்சு, அது மாதிரி இல்லாமல் ஒரு எவ்ரி 6 months நம்ம செக் பண்ணும்போது -4 இருந்தால் அடுத்த 6 months கழிச்சு -4 இருந்தால் அந்த ரிஃப்ராக்ஷன் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைம் அந்த ரிஃப்ராக்ஷன் ஸ்டேபிள் ஆனால் தான் வி கேன் ப்ரொசீட் வித் ஸ்மைல். அப்போவும் வி ஹாவ் டு டேக் அந்த கார்னியல் கர்வேச்சர், கார்னியா பென்டகாம்னு ஒரு கார்னியா ஸ்கேன் எடுத்து அந்த கார்னியாவோட திக்னஸ் இனஃப் அடிக்குவேட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த கார்னியல் கர்வேச்சர் அந்த பென்டகாமில் வி கேன் செக் போத் அந்த கார்னியாவோட ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் பேக் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே பார்த்துருவோம். இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஓகே ஆனால் வி கேன் ப்ரொசீட் வித் ஸ்மைல்.
போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்னா ஒன்றுமே கிடையாது. 2 வீக்ஸ் வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் போக வேணாம்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஐ கேன் கண்ட்ரோல் ரப் பண்ணக்கூடாது. இன்ஃபெக்ஷன் ஆகாமல் சும்மா இருக்கிறதுக்கு கொஞ்சம் 2 வீக்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதர்வைஸ் யூ கேன் சி கம்ப்யூட்டர், மொபைல், யூ கேன் ரெஸ்யூம் ஆல் ஆக்டிவிட்டீஸ் பை 3rd day itself. இது வந்து -1 டயாப்டர்லேருந்து -10 டயாப்டர் வரைக்கும் வி கேன் டூ திஸ் ஸ்மைல். ரொம்ப -15-20 டயாப்டர் இருந்தால் the glasses will be very thick. அவங்களோட அந்த வெயிட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு we cannot do smile. அவங்களுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் காண்டாக்ட் லென்ஸ் போட்டு கழட்டுறதுக்கு பதிலாக we can place ICLன்னு பேர். அந்த மாதிரி லென்ஸை இன்ட்ராஆக்குலராக உள்ளே வச்சிடலாம். இட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸில் அந்த லென்ஸ் மட்டும் உள்ளே வச்சுருவோம். இட் இஸ் இன்சைட் தி ஐ. இட் இஸ் பெர்மனன்ட் சொல்யூஷன். அந்த ICL பண்ணினா தட் ஆல்சோ வில் பி கரெக்டட். மேம் நீங்கள் பேசும்போது வந்துட்டு கிட்ட பார்வையை பற்றி வந்துட்டு தெளிவாக சொன்னீங்க. இந்த தூர பார்வை வந்துட்டு எதனால ஏற்படுது, அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது? அது பேர் ஹைப்பர்மெட்ரோபியான்னு சொல்லுவோம். ஹைப்பர்மெட்ரோபியா பேஷண்ட்ஸ்க்கு என்னென்னா அவங்களுக்கு நியர் விஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிஸ்டன்ட் விஷன் ஓரளவு தெரியும், தே வில் மேனேஜ். பட் நியர் விஷன் வந்தால் எஸ்பெஷலி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப தட் ஹெட்ஏக் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நியர் விஷன் கொஞ்ச நேரம் படித்தாலே ரொம்ப ஐ ஸ்ட்ரெயின், ஹெட்ஏக் அந்த மாதிரி சிம்டம்ஸோடு அவங்க வருவாங்க. அந்த ஹைப்பர்மெட்ரோபியாவை வி கேன் கரெக்ட் வித் ஸ்பெக்டக்கிள்ஸ். சேம் காண்டாக்ட் லென்சஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். அதுக்கு மேலே போனால் ஹைப்பரோபிக் கிளாசிக் இஸ் ஆல்சோ அவைலபிள். இன்னொன்று ப்ரெஸ்பயோப்பியான்னு இருக்குது. அது வந்து ஆஃப்டர் 40, இப்போ 36, 39 அந்த ஏஜ் நியரிங் 40ல் என்ன ஆகும்னா தட் இந்த டிஸ்டன்ஸில் இப்போ 30 சென்டிமீட்டரில் வச்சா நமக்கு நார்மலாக நல்லா தெரியணும் தட் நியர் விஷன். அவங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸில் வந்து மொபைல் ஃபோன் சரியாக தெரியாது. ஸோ தே ஹவ் டு கீப் இட் அவே. அந்த மாதிரி கை தள்ளி தள்ளி வச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் ப்ரெஸ்பயோப்பியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா we will give either பைஃபோக்கல்னா தட் கட் வரும்ல, ஒரு கிளாஸஸில் ஸ்பெக்டக்கில் ஒரு கட் வரும். அதில் we can see distant vision, நியர் விஷன் பார்க்கலாம். ஆனால் இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அந்த இன்டர்மீடியட் விஷன் கவர் ஆகாது. ஸோ we have to go for progressive glasses. இந்த ப்ராக்ரெசிவ் கிளாஸஸில் உங்களுக்கு டிஸ்டன்ட் விஷனும் தெரியும், தட் இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் அந்த லேப்டாப் டிஸ்டன்ஸும் தெரியும், தட் நியர் விஷன் ஆல்சோ வில் கெட். மேம் ஒரு பர்டிகுலர் டைமில் எல்லாருமே கிளாஸஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ மேஜராக எல்லாருமே யூஸ் பண்ணுறது லென்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. அதனால கண் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஆகுது. ஸோ உங்ககிட்ட வர மேஜர் பேஷண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன மேம்? எஸ், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் அந்த எமர்ஜென்சி அவசரமாக கழட்டிடுவாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் நீங்கள் ஐ டச் கார்னியா டச் பண்ணும்போது இட் வில் காஸ் அந்த இன்ஃபெக்ஷன். அந்த கிருமிகள் வந்து கார்னியா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தூங்கிடுவாங்க. தட் யூ ஷுட் நாட் ஸ்லீப் வித் கான்டாக்ட் லென்ஸ். மறந்துட்டு அடுத்த நாள் வருவாங்க. சம்டைம்ஸ் அது இட் வில் ஃபால், கீழே விழுந்துரும். ஆனால் அது விழுந்துருச்சா என்னன்னு தெரியாது. உள்ளே போயிடுச்சு மேடம் சொல்லிட்டு வருவாங்க. உள்ளே போகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. பட் யூ ஷுட் நாட் ஸ்லீப் வித் கான்டாக்ட் லென்ஸ். அண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் யூ ஷுட் நாட் புட் அண்ட் ரிமூவ். மேக்கப் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் நிறைய பேர் என்ன நிறைய இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா தான் யூ நீட் கான்டாக்ட் லென்ஸ். அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா யூ ஹவ் டு வேர் கான்டாக்ட் லென்ஸ் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் லென்ஸ் போட்டால் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அப்போ தான் விஷன் வில் பி கிளியர். ஸோ தட் அதுக்கப்புறம் தான் யூ ஹவ் டு புட் மேக்கப். அது மாதிரி ஃபஸ்ட்டு கான்டாக்ட் லென்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் யூ ஹவ் டு ரிமூவ் தி ஐ மேக்கப் எல்லாம். ஆஸ்டிக்மேட்டிசம்னா என்ன மேம்? எஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா ஆஸ்டிக்மேட்டிசமும் இந்த இன்சிடென்ட்ஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆஸ்டிக்மேட்டிசமில் என்ன எப்படி இருக்குன்னா அந்த கார்னியா வந்து கொஞ்சம் கர்வ்டாக ஆகிடும். அந்த கர்வேச்சர் வந்து ஆல்டர் ஆகிடும். அது வந்து ரெகுலர் ஆஸ்டிக்மேட்டிசம்னா நீங்கள் நார்மல் ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டாரிக் கான்டாக்ட் லென்ஸ்னு ஒரு செப்பரேட் டைப் ஆஃப் கான்டாக்ட் லென்ஸ். பார்க்குறதுக்கு இது நார்மல் மயோபிக் கான்டாக்ட் லென்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதை போட்டு சரி பண்ணலாம். இப்போ ரிசர்ச்சில் என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா கண்ணு ரொம்ப ரப் பண்ணுற குழந்தைங்களுக்கு தான் ஆஸ்டிக்மேட்டிசம் நிறைய வருதுன்னு. சிலிண்ட்ரிக்கல் பவர். ஸோ ரப்பிங் வந்து பண்ணவே கூடாது. இந்த இடத்துல அலர்ஜி பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா இச்சிங் வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளம். அது வந்து அலர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிவென்டபிள் கிடையாது. ஏன்னா ஒரு அலர்ஜன் கிடையாது. நிறைய பேருக்கு டஸ்ட் ஒத்துக்காது. சில பேருக்கு அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெட்ஷீட்டில் இருக்கிற மைட் ஒத்துக்காது. சில பேருக்கு அந்த பெட்ஸ் வளர்ப்பாங்க, அந்த டாகு கேட்ஸ் அது மேலே உள்ள அந்த ஹேர் வந்து ஒத்துக்காது. சில பேருக்கு ஃபுட் ஐட்டம்ஸ், ஈவன் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் ஒத்துக்காது. ஸோ இது மாதிரி நிறைய அலர்ஜன் இருக்கிறதுனால வி கேனாட் ப்ரிவென்ட் இட்.
பட் வந்து எக்ஸ்போஷரை குறைக்கிறதுக்கு யூ ஹேவ் டு வேர் ஆல்வேஸ் சேஃப்டி காகல்ஸ், இந்த சன் கிளாஸஸ் போடுறது அதெல்லாம் பண்ணணும். அண்ட் யூ கேன் வாஷ் அந்த பெட்ஷீட்லாம் வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறது நல்லது. அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா வில் கிவ் லூப்ரிகேட்டிங் ஐ ட்ராப்ஸ் அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஐ ட்ராப்ஸ் கொடுப்போம். அது ரப் பண்ணாமல் ரப் பண்ணுறதுனால அந்த கார்னியாவோட ஷேப் ஆல்ட்ரு ஆகி சில பேருக்கு இந்த ரெகுலர் ஆஸ்டிக்மேட்டிசம் நீங்கள் கேட்டது வந்து இட்ஸ் ஈஸி டு ட்ரீட், வெறும் கிளாஸஸ் கான்டாக்ட் லென்ஸ் போதும். இர்ரெகுலர் ஆஸ்டிக்மேட்டிசம்னு ஒன்று இருக்குது, அதான் கெரட்டோகோனஸ்னு சொல்லுவோம். அதில் என்ன ஆகுனா அந்த கார்னியா வந்து ரப் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது இல்லை நார்மல் ஜெனட்டிக்கலாகவே அந்த கார்னியா வந்து கொஞ்சம் வீக் ஆகி தின் அவுட் ஆகிட்டே போயிடும், அந்த கோனிக்கல் ஷேப்பாக ஆகிடும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வி ஹேவ் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ். அந்த கார்னியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வி ஹேவ் கொலாஜன் கிராஸ் லிங்கிங், கேஸ், இன்டாக்ஸ், அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரப்பிங் ஷுட் பி அவாய்டட். ஆனால் நம்ம கை அதுக்கு தான் போகும், பட் வி ஹேவ் டு பி காஷியஸ். மேம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கூலாக ஐஸை எடுத்து நம்ம கர்ச்சீஃபில் சுற்றி கண்ணுக்கு வைக்கிறதால கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராதா? எந்த பாதிப்பும் வராது. இந்த கர்ச்சீஃப் ஷுட் பி க்ளீன், எவ்ரி திங் ஷுட் பி க்ளீன், இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும். நவடேஸ் வி கெட் அந்த வெட் ஸ்டெரைல் வைப்ஸ் வந்துருச்சு. அந்த வெட் டிஷ்யூவே ஸ்டெரைல் டிஷ்யூவாக வருது, இன்ஃபெக்ஷன் இல்லாமல் கிருமி இல்லாத டிஷ்யூ. யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ ஃபார் க்ளீனிங். ஓகே ஃபைன் மேம். அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே வந்துட்டு கண்ணை வாஷ் பண்ணுவாங்க. அது ஒரு ஆயுர்வேதிக் ஃபார்மேட்டில் கூட இருக்குது. லைக் ஒரு கப் மாதிரி வச்சுட்டு அதில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அது ஐக்கு வச்சுட்டு தேல் க்ளீன் த ஐஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால ட்ரைனஸ் ஏற்படுமா கண்ணுக்கு? ஆக்சுவலாக அவ்வளோ க்ளீன் வாட்டரே இப்போ கிடைக்கிறது இல்லை சொல்லலாம். தட் இட் ஷுட் பி ஆஃப் ட்ரிங்கிங் குவாலிட்டியில் இருக்கணும் அந்த வாட்டர் க்ளீன் பண்ணுறது. ஆமாம், உள்ள ஐ க்ளீனிங் வந்து காட் வந்து ஆல்ரெடி எஸ் கிரியேட்டட், அந்த டியர் ப்ரொடக்ஷன் எல்லாம் அந்த ஐ க்ளீனிங்க்கு வாட்டர் உள்ளே போடணுங்கிற அவசியமே இல்லை. ஈவன் ஃபாரின் பாடி ஏதாவது டஸ்ட் விழுந்தால் கூட வி அட்வைஸ் வெரி ஜென்டில் க்ளீனிங் வித் ரொம்ப சேஃப் வாட்டர், லைக் ட்ரிங்கிங் வாட்டர், ட்ரிங்கிங் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வாட்டரில் தான். இந்த டேப் வாட்டரில் அப்படியே ஹார்ஷாக வாஷ் பண்ணுறது அதெல்லாம் கூடாது. அண்ட் மேம் இப்போ வந்துட்டு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆன பிறகு ஒரு சிலர் வந்துட்டு கூலர்ஸ் ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வெயிலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான கூலர்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது? ஒரு கூலர்ஸ் வாங்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும்? தட் அந்த யூவி ஃபில்டர் மஸ்ட் பி ரொம்ப யூவி ஃபில்டர் கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணணும். வெறும் பிளாக் கலராக கிடைக்கிற கிளாஸஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அது என்னென்னா தட் அந்த வெறும் பிளாக் கலரில் யூவி ஃபில்டர் இல்லாமல் அந்த ரோட் சைடில் நிறைய கலராக விற்கும், பசங்க எல்லாம் வாங்கி போட்டுப்பாங்க. அது வந்து போடவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த டார்க் அட்மாஸ்ஃபியரில் போனோன்னா நம்ம பியூப்பிள் அந்த பாப்பா சைஸ் வந்து இட் கெட் டைலேட்டட். ஸோ அப்போ வந்து அதில் ஃபில்டரும் கிடையாது அந்த டார்க் லுக்கிங் கிளாஸஸில். அதுக்கு பதிலாக அந்த பியூப்பிள் டைலேட் ஆகிறதுனால ரொம்ப நிறைய சன்லைட் உள்ளே போகும். தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த ரோட் சைடில் கிடைக்கிறது அந்த கலராக அந்த டார்க் லுக்கிங் கிளாஸ் பத்தாது. இட் ஷுட் ஹாவ் தட் யூவி ஃபில்டர். ஓகே. அண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் அதிகமாக படிக்கிறவங்க, இந்த ஒர்க் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த கண்ணோட இரிட்டேஷன் எப்பயுமே நார்மலாக அவங்க ரொம்ப ட்ரையாகவே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி மாதிரி இருக்கா மேம்? வில் see some exercise. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஃபியூ எக்ஸசைஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே. ரொம்ப சிம்பிள். நம்பர் 1 வந்து பாமிங். இது ரொம்ப யூ கேன் டூ எனிவேர், இங்கே எப்போ வேணால் பண்ணலாம். சும்மா வாஷ் ஹேண்ட்ஸை நல்லா ரப் பண்ணிவிட்டு அண்ட் யூ கேன் கீப் இட் ஓவர் தி ஐஸ். அந்த ஒரு 10 minutes அந்த பாமிங் இப்படி பண்ணி 10 seconds வித் 10 minutes இல்லை 10 seconds இஃப் யூ கீப், அந்த வார்ம்த்லேயே தட் அந்த டியர் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், தட் ஐ வந்து ஃப்ரெஷ் ஆகும். அடுத்தது வந்து முன்னாடியே பார்த்தோம்ல தட் பிளிங்கிங். அந்த பிளிங்கிங் 1 2 3 கவுண்ட் பண்ணிவிட்டு யூ கேன் பிளிங்க் ஒரு 10 times. யூ கேன் டூ எனிவேர். இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் இருக்கும்போது கூட பண்ணலாம். இந்த 2 எக்ஸசைஸ் பண்ணும்போது யூ நீட் நாட் வேர் கிளாஸஸ். அடுத்து அப்புறம் பென்சில் புஷ்அப். யூ கேன் டேக் ஒரு பென் ஆர் பென்சில் வச்சுட்டு யூ ஹேவ் டு ஹோல்ட் இட் லைக் திஸ் அண்ட் யுவர் ஐ ஷுட் பி ஃபிக்ஸ்ட் ஆன் அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த பென்னோட டிப்பில் இருக்கணும். அந்த பென்னை வந்து பக்கத்தில் கொண்டு வரணும். யூ ஹேவ் டு பிரிங் இட் க்ளோசர் டு தி நோஸ் அண்ட் எப்போ டபுளாக தெரியுதோ அந்த அளவு யூ ஹேவ் டு ரிப்பீட் தட் பென்சில் புஷ்அப்னு பேர் இது. அந்த பென்சில் இப்படி வச்சுட்டு யூ ஹேவ் டு பிரிங் இட் க்ளோசர் பட் யுவர் ஐ ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் தி பென்சில். இதில் வந்து கன்வர்ஜென்ஸ், ரெண்டையும் சேர்ந்து பார்க்குற அந்த கன்வர்ஜென்ஸ் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ரொட்டேஷன் பண்ணலாம். என்னென்னா யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் ஐ அந்த ரூஃபில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் கிளாக் வைஸ் 1 time அண்ட் தென் ஆன்டி கிளாக் வைஸ்
ஒன் டைம். ஓகே. இது வந்து ஒரு 10 டைம்ஸ் யூ கேன் ரிப்பீட். இது வந்து ரொம்ப அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த 8 மாதிரி போட்டுட்டு அது மேலே நடப்பாங்க. ஆமா. அது யூ கேன் டூ இட் லைக் இப்போ ஒரு வால் இருக்குது எதிரில்னா யூ கேன் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி வால். இதெல்லாம் பண்ணும்போது யூ கேன் வேர் ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டுட்டு கண்ணாலேயே இந்த 8 மாதிரி போட்டு பார்க்கணும். தட் ஐ கோஆர்டினேட்டட் ஐ மூமெண்ட்ஸ். இதில் வந்து ஐ மசில் ரிலாக்ஸ் ஆகும், அந்த கோஆர்டினேட்டட் ஐ மூமெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்குவிண்ட் அந்த ஸ்ட்ராபிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்குவிண்ட் வர்றது, அந்த 2 கண்ணும் சேர்ந்து பார்க்குறது இம்ப்ரூவ் ஆகும். ஸ்குவிண்ட் வராமல் தடுக்கும். எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் நாங்கள் வந்து ஒரு ஐ டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்? ஆக்சுவலாக உங்கள் ஏஜ் குரூப் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து லேப்டாப் நிறைய யூஸ் பண்ணுறதுனால தி கம் வித் அந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம், அந்த மாதிரி ப்ராப்ளம். அவங்க என்ன சிம்டம்ஸோடு வருவாங்கன்னா கண் எரியுது, வலிக்குது, கண் ட்ரையாக இருக்குது, கண் ஹெவியாக இருக்குது, இச்சிங் வருது, வாட்டரிங் வருது, எனக்கு ஐ ஸ்ட்ரெயின் ஆகுது, என்னால் தூங்க முடியல, லைக் ஹெட்ஏக் வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸில் தான் நிறைய வருவாங்க. அப்படி வரும்போது வி ஹேவ் டு டூ தரோ ஐ செக்அப். விஷன் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த 6/6 விஷன் வந்து ஐக்கு கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எனக்கு இந்த விஷனே போதுமேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் என்ன ஆகும்னா அந்த ரெட்டினா மேலே அந்த இமேஜ் விழாத போது அந்த ரெட்டினா வில் கோ, அந்த ஐ வில் பிகம் ஆம்பிளியோபிக், லேசி ஐன்னு சொல்லுவோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு 5 இயர்ஸ்லேயே அந்த குழந்தைங்கள ஃபஸ்ட்டு ஐ செக்கப் அழைச்சிட்டு வருது. தட் இஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா 8 இயர்ஸ் மேலேயே அந்த கிளியர் விஷனை கொடுக்கலன்னா அந்த ஐ வில் பிகம் லேசி. அந்த 8 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் என்ன கிளாஸ் போட்டாலுமே தே வில் நாட் be able to read that லாஸ்ட் லைன், அந்த 6/6ன்னு. இப்போ நிறைய அந்த விஷன் ஃபிட்னஸ்லாம் எல்லா ஜாபுக்குமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நாட் only ஃபார் தட் ரீசன் அந்த விஷன் கரெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் வந்து ஒரு 40-50 இயர்ஸ் மேலேனா எஸ்பெஷலி நைட் கிளேர் இருந்தால் தே ஹாவ் டு கம். அந்த ஹெட்லைட் பார்க்கும்போது ரொம்ப கண்ணு கூசுதுன்னு சொல்லுவாங்க. இட் குட் பி சைன் ஆஃப் ஏர்லி கேட்ராக்ட் ஃபார்மேஷன். அந்த கேட்ராக்ட்னு சொல்லுவோம்ல, அந்த கண்புரை, அதோட பிகினிங்காக இருக்கலாம். அண்டு கிளாக்கோமா, நிறைய டயபெட்டிக் ரெட்டினோபதி, இது எல்லாமே சிம்டம்ஸே இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு கம் ஃபார் ரெகுலர் ஐ செக்அப். எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தால் தே ஹேவ் டு கம். எப்போ டயக்னோஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் எவ்ரி 6 months தே ஹேவ் டு கம் ஃபார் ஐ செக்அப், ஈவன் இஃப் தே டோன்ட் ஹேவ் எனி சிம்டம்ஸ் இல்லைன்னா கூட தட் ரெகுலர் ஸ்க்ரீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஐ செக்அப் வந்துட்டு பண்ணணும். மேம் இப்போ நம்ம வந்து பாடி செக்அப் வந்துட்டு பண்ணுறோம் இல்லை மேம், இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு பாடி செக்அப் பண்ணணும். இப்போ ஐக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் நம்ம ஏதாவது ஒரு டைம், ஒரு 6 months ஒன்ஸோ இல்லை 1 year ஒன்ஸோ நம்ம ஒரு டைம் டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எஸ், எல்லாருமே ஒரு எவ்ரி இயர் ஒரு ஐ செக்அப் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிளாக்கோமா பற்றி சொல்லலாம். கிளாக்கோமா வந்து சைலண்ட் தீஃப்னு சொல்லுவோம். அந்த ஐ ப்ரெஷர்னு சொன்னேன்ல, அந்த உடம்புல பிபி இருக்க மாதிரியே கண்ணுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் அது அந்த கோலி குண்டு ஒரு ஷேப்பில் இருக்குது. அந்த ஷேப் மெயின்டைன் ஆகிறதுக்கு ரீசனே அந்த உள்ளே இருக்கிற ப்ரெஷர் தான். 10 to 20 millimeterல இருக்கும், மில்லிமீட்டர் மெர்க்குரியில் இருக்கும். அது வந்து அந்த ஐஓபி இன்க்ரீஸ் ஆகும்போது, இந்த இன்ட்ராகுலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுதான் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆப்டிக் நர்வுக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன், இந்த பிளட் சப்ளை தான் அதுக்கு ஃபுட்டு மாதிரி ஆப்டிக் நர்வுக்கு. அது வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது கிடைக்காம போயிடும். அந்த பேஷண்ட்ஸ்க்கு 2 வெரைட்டி இருக்குது. அதில் ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். அந்த பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பெயின் வந்துடும். அவங்க தே வில் கெட் ரெட் ஐஸ், எல்லா சிம்டம்ஸோட தே வில் கம் அண்ட் சி. இன்னொன்று பிரைமரி ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமான்னு ஒன்று இருக்குது. அந்த பிரைமரி ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமாவில் என்ன ஆகும்னா பேஷண்ட்ஸ்க்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது. தே வில் சி வெரி ஃபைன். இந்த 6/6 நான் சொன்னேன்ல, அந்த விஷன்லாம் நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா அது பெரிஃபரல் விஷன், இந்த சைட் விஷன் தான் குறையும். இப்படி அது குறையிறத நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது. இட் இஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இதுவே நீங்கள் கேட்ட மாதிரி நார்மல் ஐ செக்அப் இயர்லி ஒன்ஸ் வந்துட்டா வி வில் சி இந்த ஆப்டிக் நர்வோட அப்பியரன்ஸ் பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளாக்கோமா இருக்கா, ப்ரெஷரும் மெஷர் பண்ணிடுவோம். வெறும் ஒரு ஐ ட்ராப், 1 drop அட் பெட் டைம், அவ்வளோ சிம்பிள் அந்த ட்ரீட்மெண்ட். அந்த ஒரு ட்ராப் போட்டாலே அந்த விஷன், அந்த பெரிஃபரல் விஷன் குறையாமல் பார்த்துக்கலாம். கடைசி ஸ்டேஜில் கூட அவங்க டன்னல் விஷன் மாதிரி ஒரு டியூப்பில் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. தி வில் பி ஏபிள் டு ரீட் லாஸ்ட் லைன், பட் தி வில் டினை, எனக்கு ஒன்றுமே இல்லையே, நல்லா தானே இருக்கேன் டாக்டர்னு. இல்லை சார், சைட் விஷன் குறைஞ்சிருக்கு, அது மெஷர் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு வில் கோ. கிளாக்கோமாக்கு இப்போ ரொம்ப சிம்பிள் மைக்ரோ இன்சிஷன் கிளாக்கோமா சர்ஜரி வந்துடுச்சு. இனிஷியல் ஸ்டேஜஸில் ஜஸ்ட் ஐ ட்ராப்ஸ் தான், 1 drop அட் பெட் டைம் ஆர் 1 drop மார்னிங் அண்ட் நைட், இவ்வளோ சிம்பிள் ட்ரீட்மெண்ட். பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சைலண்ட் தீஃப்னு சொல்லுவோம். இது டயபெட்டிக் ரெட்டினோபதியும் அதே மாதிரி தான். டயபெட்டிக் ரெட்டினோபதியில் என்ன ஆகும்னா இட் இஸ் மைக்ரோ ஆஞ்சியோபதின்னு சொல்லுவோம்.
டயபெட்டிஸ் வந்து குட்டி பிளட் வெசல்ஸ், அந்த குட்டி குட்டி ரத்த குழாய்களை தான் பாதிக்கும். அது எங்கே இருக்குன்னா ஐயில் நிறைய இருக்குது, அடுத்து கிட்னியில் நிறைய இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது, நம்ம ஃபீட்டில் இருக்குது, இதெல்லாம் தான் பாதிக்கும். அதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரெட்டினா நான் முன்னாடியே சொன்னேன், இட் பி லைக் அ கிளாத், ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் சேர்ந்த ஒரு கிளாத் தான் அந்த ரெட்டினா. அந்த கிளாத்தில் என்ன ஆகும்னா நிறைய ஒரு மைக்ரோ பிளட் லீக்கேஜஸ் வந்துடும். அந்த லீக்கேஜஸ் இருக்கும்போது கூட உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்லி அந்த சென்ட்ரல் நரம்பில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் வந்தால் தான் இந்த மேக்குலர் எடிமான்னு சொல்லுவோம். அது வந்தால் மட்டும்தான் சென்ட்ரல் விஷன் குறையும் அந்த பேஷண்ட்ஸ்க்கும். ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதியும் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் விஷன் அஃபெக்டே ஆகலைன்னா ஈவன் சிவியர் டயபெட்டிக் ரெட்டினோபதியில் அவங்க வரவே மாட்டாங்க. அது ப்ராலிஃபரேட்டிவ் ஸ்டேஜ்னு ஒரு தேவையில்லாத ரத்த குழாய் வளர ஆரம்பிச்சிடும் அந்த லாஸ்ட் ஸ்டேஜில். அதில் வந்து ரொம்ப பிளட் லீக்கேஜ் வந்துடும். அதில் வி ஹாவ் டு கோ ஃபார் அந்த விட்ரியோ ரெட்டினா சர்ஜரிக்கு தான் போகணும். ஸோ இதுவே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோன்னா சிம்பிள் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஆன்டி வேஜ்எஃப் இன்ஜெக்ஷன்னு. முன்னாடிலாம் 20 years முன்னாடிலாம் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாரும் விஷன் அந்த மேக்குலா வந்து ஸ்கார் வந்து விஷன் போயிட்டு இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அந்த ஆன்டி வேஜ்எஃப் இன்ஜெக்ஷன் வந்தோடனே ஒரு சிம்பிள் இன்ஜெக்ஷனில் அந்த கெமிக்கல், அது ஒரு ரசாயனம், அதை வந்து குறைக்கிறதுனால அந்த மேக்குலர் எடிமா எல்லாம் குறைஞ்சி நல்ல விஷன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இப்போ பூன் மாதிரி அந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்தோடனே. ஸோ தே ஹாவ் டு கம் ஃபார் ரெகுலர் ஐ செக் ஆஸ் யூ செட். அடுத்து ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு ஐ டிசீஸ் அப்படின்னா கேட்ராக்ட், கண்புரை. அது எதனால வருது, எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாக வரும் மேம்? கேட்ராக்ட்னா என்னென்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு கேமராவில் ஒரு லென்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம கண்ணுலேயும் ஒரு லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸ் வந்து நம்ம இப்போ யங் ஏஜில் இருக்கும்போது இட் பி வெரி கிளியர். ஸோ அது கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக நம்ம கிளியர் இமேஜ் பார்க்குறோம். கேட்ராக்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த லென்ஸ் வந்து க்ளவுடி ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு கொடைக்கானல் ஊட்டிலாம் போனால் அந்த பனிப்படலம் பின்னாடி ஒரு இமேஜ் பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி க்ளவுடி விஷன் வரும். இம்மெச்சூர் கேட்ராக்டில் ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா ஹெட்லைட் கிளேர். அந்த நைட் ஹெட்லைட் பார்க்கும்போது என்னால் பார்க்க முடியல, வண்டி டிரைவிங்கே பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸு கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்ராக்ட் இருக்கான்னு பார்த்துடணும். கேட்ராக்ட் வந்து இட் இஸ் நாட் எ டிசீஸ்னே சொல்ல முடியாது, இட்ஸ் ஏஜிங் ப்ராசஸ் மாதிரி. எவ்ரிபடி வில் கெட். அது வந்து சன்லைட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த யூவி ஃபில்டர் நீங்கள் சொன்னீங்கல்ல, சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சன் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த கேட்ராக்ட் ஃபார்மேஷனை டிலே பண்ண முடியும். இது இப்போல்லாம் யங் பேஷண்ட்ஸ்க்கே வர ஆரம்பிச்சிருச்சு. மெயின் ரீசன் என்னென்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு யங் ஏஜ்லேயே இந்த ஒரு மாதிரி போஸ்டீரியர் சப்கேப்சுலார்னு சொல்லுவோம், நல்ல விஷன் மறைக்கிற டைப் கேட்ராக்ட் வந்து யங் ஏஜ்லேயே வரும். அது தவிர சில இப்போ பிராங்கியல் ஆஸ்மா, அந்த ஸ்கின் டிஸார்டர்ஸ்லாம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அவங்க டாக்டர்ஸ் வந்து ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. தட் இஸ் லைஃப் சேவிங். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிசன். அந்த டாக்டர் கொடுக்கும்போது அவங்க 5 days தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி டேப்பர் பண்ணணும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னா பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஒரு டேப்லெட் எடுத்த உடனே ஸ்டீராய்ட்லாம் அந்த கொஞ்சம் அடிக்ஷன் வரும். நல்ல வெல்பீயிங் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தா அவங்க போய் டாக்டர் பார்க்காமலே தானே மெடிக்கல் ஷாப்பில் போய் அப்பப்போ வாங்கி, அது பண்ணவே கூடாது. ஸ்டீராய்டு இன்டியூஸ்டு கேட்ராக்டும் இட் இஸ் காமன் யங் ஏஜில். அது தவிர ட்ராமா, அடிபடுறதுனால கேட்ராக்ட் வரலாம். ஈவன் கஞ்சனிட்டல் கேட்ராக்ட் இருக்குது. சில குழந்தைங்க பிறக்கும் போதே கேட்ராக்ட் இருக்கும், அந்த கஞ்சனிட்டல் கேட்ராக்ட். பட் கேட்ராக்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது. மெடிசன்ஸ் எதாவது கொடுத்து சரி பண்ண, நிறைய பேஷண்ட் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு மெடிசன் எதாவது கொடுங்க டாக்டர். அது மெடிசன்ஸ் எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கல. பட் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு. இப்போ இட் இஸ் ஒரு 10 minutes சர்ஜரின்னு சொல்லுவோம். கிளாஸஸ் போட்டும் அதை கரெக்ட் பண்ண முடியாது. கேட்ராக்ட் இப்போ உங்கள் அம்மா யாருக்காவது இருந்து நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 9 o'clock இஃப் யூ வாக் இன், ஒரு 10 o'clock யூ கேன் கோ. அவங்க கண்ணாடி போட்டு வீட்டுக்கு போகலாம். இப்போ கேட்ராக்டும் இன்ஜெக்ஷனே இல்லாமல் டாபிக்கல் ட்ராப்ஸ் போட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஜெக்ஷனே போடுறது இல்லை கண்ணு சுற்றி. அது டாபிக்கல் ஐ ட்ராப்ஸ் போட்டால் கண் நம்பாயிடும். பிகாஸ் அந்த மைக்ரோஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் தான் இப்போ நாங்கள் பண்ணுற டெக்னிக். மைக்ரோஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் வித் இன்ட்ராகுலர் லென்ஸ் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். மைக்ரோஃபேக்கோனா ஒரு 1.8 to 2.8 millimeter தான் அந்த ஃபேக்கோ. இந்த பென் டிப் இல்லை, இந்த பால் பாயிண்ட் பென் டிப், அந்த அளவு சின்ன இன்சிஷனில் உள்ளே போய் அந்த லென்ஸை பவுடர் ஆக்கி ஃப்ளூயிடாக சக் பண்ணி எடுத்துகிட்டு
வில் இன்ஜெக்ட் இன்ட்ராகுலர் லென்ஸ் இன்சைட். அந்த லென்ஸ் வந்து உள்ள வந்து ஒரு பூ மாதிரி அண்ட் தட் லென்ஸ் இஸ் ஃபார் எவர். நிஜமாவே நம்ம நேச்சுரல் லென்ஸ் தான் இந்த கிளவுடியா இந்த கேட்ராக்ட் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி ஆகுது. பட் தட் லென்ஸ் ஒன்ஸ் அந்த பேக்ல வச்சுட்டோம்னா கண்ணு ரப் பண்ணா ஒன்றும் ஆகாது, கண்ணு நீங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. இட் இஸ் ஸ்டேபிள் இன்சைட். அந்த லென்ஸ் வந்து ஆஃப்டர் 100 years ஆனாலும் இட் வில் பி லைக் இட் வில் ரிமைன் அஸ் சச். அவ்வளோ கிளாரிட்டியோட இருக்கும். நிறைய 70-year-old பேஷண்ட்ஸ்லாம் தே ஆர் கெட்டிங் இப்போ 16 yearல இருந்த என்ன விஷன் கிடைக்குதோ அதுவே திரும்ப கிடைக்குது. நைஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்ல மேம். அண்ட் ரோபாட்டிக்ஸ் அசிஸ்டட் வந்துருச்சு இப்ப. இதுல என்ன ஆகுனா ரோபாட் நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, இது அட்வைஸ் பண்ணா ரோபாட்டே இல்ல டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சர்ஜரி முடிஞ்சிச்சு ஏன் ரோபாட் இல்லைன்னு கேட்பாங்க. ரோபாட்லாம் உட்காந்து பண்ணாங்க. பட் அந்த ரோபாட்டிக்ஸ் மெஷின், லேசர் மெஷின் வந்து இட் வில் டூ ஆல் தி கட்ஸ். அந்த உள்ள என்ட்ரி, அந்த லென்ஸ் மேலே அந்த கேப்சுலர் எக்ஸஸ் பண்ணுறது, லென்ஸை பிரேக் பண்ணுறது எல்லாமே 70% ஒர்க்கை வந்து தட் லேசர் மெஷினே முடிச்சிடும். மிச்சம் 30% ஒர்க் ஸ்டில் சர்ஜன்ஸ் ஹேவ் டு டூ. they have to insert the intraocular lens inside. அதெல்லாம் லைக் இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, அதாவது ஃபுல் லைட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் கேமரா பின்னாடி டிஓபிஸ், இவங்க எல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் கண் இரிட்டேஷனுக்காக நிறைய ஹெவியான லைட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக, கண் கூல் பண்ணுறதுக்காக நிறைய ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நல்லதா இல்லை உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ராப்ஸ் வாங்கலாமா? நார்மல் லூப்ரிகேட்டிங் ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் வந்து இட் won't do any harm. அது யூஸ் பண்ணலாம். பட் நான் சொன்ன அதர் ரெமெடிஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு ஃபாலோ. பட் ட்ரை ஐஸ் அதில் நிறைய காம்பனண்ட் இருக்குது. ட்ரை ஐஸ்லேயே இந்த டியர் ஃபிலிமில் லிப்பிட் காம்பனண்ட் இருக்குது, வாட்டர் காம்பனண்ட். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு செக் எந்த காம்பனண்ட் உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ் கொடுக்கலாம். மேம் கேட்ராக்ட் ஆப்ரேட் ஆனதுக்கு அப்புறமாவும் கிளாஸஸ் வந்துட்டு போடணுமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய பேஷண்ட்ஸ் இதான் கேட்பாங்க. இந்த இன்ட்ராகுலர் லென்சஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. இஃப் யூ கோ ஃபார் மோனோஃபோக்கல் ஏஸ்பெரிக்கல் லென்ஸ் வச்சா நல்ல டிஸ்டன்ட் விஷன் நல்ல கிளியராக இருக்கும். பட் நியர் விஷனை கரெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதில் மோனோஃபோக்கல் ஒரு டிஸ்டன்ஸ் தான் கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி லென்ஸ் வச்சா ரீடிங்க்கு தே ஹேவ் டு வேர் கிளாஸஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ்டிக்மேட்டிசம் முன்னாடியே பார்த்தோம்ல, இந்த கார்னியாவோட ஷேப் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்னால் தே கேன் கோ ஃபார் டாரிக் இன்ட்ராகுலர் லென்ஸ். அந்த டாரிக் இன்ட்ராகுலர் லென்ஸ் வச்சா கண்ணாடி தேவைப்படாது. இன்னும் சில பேஷண்ட்ஸ்க்கு எனக்கு டிஸ்டன்ட் விஷனும் தெரியணும், நியர் விஷன், கண்ணாடியே இல்லாத லைஃப் எனக்கு வேணும், ஏன்னா ரொம்ப நாளாக கிளாஸ் போட்டுகிட்டே இருந்துட்டு அது மாதிரி கேட்டாங்கன்னா தே கேன் கோ ஃபார் ட்ரைஃபோக்கல் இன்ட்ராகுலர் லென்ஸ். தட் இஸ் வெரி குட். தட் வில் கவர் டிஸ்டன்ட் விஷனும் கவர் பண்ணும், இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸும் கவர் பண்ணும், நியர் விஷனும் கவர் பண்ணும். ஸோ ஆல் விஷன் வில் பி ட்ரைஃபோக்கல் இன்ட்ராகுலர் லென்ஸ். இந்த மாதிரி லென்ஸ் வச்சா கிளாஸஸ் போட தேவை இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்துட்டு எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஐஸ் சம்மந்தப்பட்டு நாங்கள் கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப க்ளீனாக வந்துட்டு ஆன்சர் பண்ணீங்க. நம்மளோட வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்டர்வியூன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ.